புதுக்கோட்டையில் குவாரிகளில் முறைகேடு நடப்பதாக புகார் தெரிவித்த ஜகவர் அலி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் குவாரிகளில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, ஜகவர் அலி அவருடைய புகார்ல எந்தெந்த குவாரிகள் குறிப்பிடப்பட்டிருந்தன? இப்போ புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த குவாரிகள்ல ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது? திலகவதி, ஜகவர் அலியை பொறுத்தவரையில் அவர் இறப்பதற்கு முன்னர் திருமயம் பகுதியில், அதாவது குறிப்பாக துளையனூர் கிராமத்தை சுட்டி காட்டியிருந்தாரு. துளையனூர் கிராமத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட குவாரிகளில் சட்டவிரோத கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. அதிலும் ஆர்ஆர் கல்குவாரியில் அதிக அளவிலான கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக அவர் வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார். அதாவது இறப்பதற்கு முன்னர் கடந்த 13ஆம் தேதி அவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்தமாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நேற்று முதல் தமிழக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் அவர் சுட்டிக்காட்டிய துளையனூர் கிராமத்தில் உள்ள ஆர்ஆர் குவாரியில நேற்று முழுவதும், அதாவது கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஆய்வு மற்றும் அளவீடு பணிகளை மேற்கொண்டாங்க. இந்த அளவீடு பணிகள் மற்றும் ஆய்வுல பல கோடி ரூபாய் மதிப்பிலான கற்கள் அங்கு சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. மேலும் அந்த குவாரி கடந்த 2 ஆண்டுகளாக உரிய அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்ததை தொடர்ந்து அதிகாரிகளை அதிர்ச்சி அடைந்தாங்க. ஏன்னா இந்த அதிகாரிகளை பொறுத்தவரையில இவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் திருச்சி மண்டல இணை இயக்குநர் சுரேஷ் உத்தரவின் அடிப்படையில திருச்சி மாவட்ட அந்த கனிம வளத்துறையின் உதவி இயக்குனர் ஜெயசீலா மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட உதவி இயக்குனர் சுராதா ஆகிய இருவரின் தலைமையில தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. இதுல 5 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. திருச்சி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்ட அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்க மேற்கொண்ட ஆய்வுல தான் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் வெளியானது. நேற்று முழுவதுமாக அந்த ஆர்ஆர் கல்குவாரியில சோதனையை முடித்த அதிகாரிகள் இன்று அந்த கிராமத்தில் உள்ள மற்ற புற கல்குவாரிகள்ல அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பா இப்ப தற்போது பாலு என்பவருக்கு சொந்தமான குவாரியில ஆய்வு மேற்கொண்டாங்க. இப்ப அந்த குவாரியை பொறுத்தவரையில அரசு அனுமதிப்பட்டு செயல்படுவது தெரிய வந்தாலும் அளவுக்கு மீறி, அதாவது அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக குவாரி கற்களை வெட்டி எடுத்திருக்காங்களா, முறையான விதிமுறைகளை பின்பற்றிருக்காங்களா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்றாங்க. மேலும் சேலத்திலிருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட ட்ரோன் கேமரா நிபுணர்களை கொண்டு மேலிருந்து அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப குறிப்பா ஒரு அரசு ஒரு 30 அடி ஆழத்துக்கு தான் வெட்டணும்னு சொல்லியிருந்தா இவங்க கூடுதலா 70 அடி கட்டியிருக்காங்களா? அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு இழப்பீடு அரசுக்கு ஏற்பட்டிருக்கும், ஒரு சதுர மீட்டர் கல் என்ன விலை அப்படி அந்த தொகை மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இன்றும் நாளையும் அந்த குறிப்பிட்ட திருமயம் பகுதியில் உள்ள கல்குவாரிகளை அவங்க ஆய்வு செய்ய இருக்காங்க. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகளையுமே ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தகவல் தெரிய வந்திருக்கு. ஒரு உயிரிழப்பிற்கு பின்னர் அரசும் அதிகாரிகளும் விழித்துக் கொண்டு இந்த அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த அளவீடு பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்பு இதன் அறிக்கையை புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் செயலாளருக்கு அனுப்பி வைக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில இதில் யாரு தவறு செஞ்சிருக்கா, ஒருவேளை சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையினரோ கனிம வளத்துறையினரோ இதை கண்காணிக்க தவறி இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் சம்பந்தப்பட்ட துறையின் செயலாளர் நடவடிக்கை எடுப்பார் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.